ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி டே 8 கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு. நம்ம டிபார்ட்மெண்ட் வைஸ் பார்க்க போகிறோம். எவ்வளோ நமக்கு வேகன்சிஸ் இருக்குது, அதாவது இப்போ ஜென்ரல் டர்னில் எவ்வளோ பேர் போயிருக்காங்க, பிஎஸ்டிஎம் வச்சு எவ்வளோ பேர் போயிருக்காங்க, ஜென்ரல் உமனில் எவ்வளோ பேர் போயிருக்காங்க, பிசி ஜென்ரலில் எவ்வளோ பேர் போயிருக்காங்க. ஸோ கம்பேரிசன் பார்க்கலாம். நம்ம 6, 7, 8 அந்த 3 டேஸ் கூட கம்பேரிசன் பார்க்கலாம்ப்பா. ஸோ கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுதா, டிக்ரீஸ் ஆகுதா, என்ன மாதிரி இதில் போகுது, எந்த கம்யூனெல்லாம் அதிகமாக போகுது நமக்கு வேகன்சிஸ் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நமக்கு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்சன்டீஸ் வந்து நான் லாஸ்ட் வீடியோ சொன்ன மாதிரி நமக்கு வந்து இன்றைக்கி வந்து 88 ஆப்சன்டீஸ்ப்பா. 88. ஸோ எல்லாருமே கேட்குறீங்க, இவ்வளோ ஆப்சன்டீஸ் தான் டைப்பிஸ்ட்டில் எல்லாருமே வந்துருவாங்களா அப்படின்னு நீங்கள் அகைன் கேட்குறீங்க. அந்த மாதிரி கிடையாதுப்பா. எல்லாருமே டைப்பிஸ்ட் வர மாட்டாங்க. ஆனால் பட் இதுலேருந்து ஒரு 15% ஆர் 10% நமக்கு டைப்பிஸ்ட்டுக்கு வர வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு நமக்கு டே 9 ஃப்ரைடே கவுன்சிலிங்கு. நமக்கு சாட்டர்டே சண்டே கவுன்சிலிங் இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஆனால் பட் சாட்டர்டே Feb 1 யாராவது கவுன்சிலிங் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் சொல்லுங்கப்பா. எனக்கு தெரிஞ்சு சாட்டர்டே சண்டே வந்து கவுன்சிலிங் கிடையாது. பட் இன்கேஸ் யாராவது நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எஸ்சி ஜென்ரலில் நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னா 347 வேகன்சிஸ் இருக்குது. எஸ்சி ஜென்ரல்னு பார்த்தீங்க அப்படின்னா நேற்று எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 376 இருந்துச்சு. ஸோ 347ன்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ 16 ஸோ 7 ஸோ 27 வேகன்சிஸ் வந்து இன்றைக்கி ஃபில் ஆகிருக்குப்பா. நமக்கு எஸ்சி ஜென்ரல்னு பார்த்தீங்க அப்படின்னா 27 வேகன்சிஸ் ஆக்சுவலாக. ஸோ 16 அப்படிங்கும்போது ஸோ 29 வேகன்சிஸ் வந்து ஃபில் ஆகிருக்கு நமக்கு எஸ்சி ஜென்ரலில். ஸோ எஸ்சி ஜென்ரலில் மட்டும் இன்றைக்கி வந்து நமக்கு 29 வேகன்சிஸ் ஃபில் ஆகிருக்கு. இது நமக்கு டே 8. இதே டே 7ன்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ வேகன்சிஸ் வந்து ஃபில்லப் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 27 வேகன்சிஸ் வந்து ஃபில்லப் ஆகிருக்கு டே 7ல். டே 6ல் வந்து 21 வேகன்சிஸ் வந்து ஃபில்லப் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி நமக்கு எஸ்சி ஜென்ரல்னு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி 19. ஸோ இந்த மாதிரி கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குப்பா நமக்கு. ஸோ 19, 21, 27, 29 ஸோ இந்த மாதிரி நமக்கு கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ டே 4லேருந்து டே 8 வரைக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இது எஸ்சி ஜென்ரலில் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. எஸ்சி ஜென்ரலில் மட்டும் இது இன்க்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து எஸ்சி உமன்னு பார்த்தோம் அப்படின்னா நேற்று வந்து எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 70 இருந்துச்சு. இன்றைக்கி 58 இருந்துச்சு அப்படின்னா நமக்கு 12 பேர் எடுத்துட்டாங்க. ஸோ இன்றைக்கி 12 பேர் எடுத்திருக்காங்க பார்த்தா நேற்று 15 பேர் எடுத்திருக்காங்க. ஸோ இன்றைக்கி அதோட 3 பேர் கம்மியாக தான் எடுத்திருக்காங்க நமக்கு. அதுக்கு முதல் 11 பேர் எடுத்திருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கம்மியாயிட்டு தான் எடுத்திருக்காங்க. ஸோ 10, 15 அந்த மாதிரி நமக்கு 15க்குள்ளே தான் இருக்குது நமக்கு எஸ்சி ஜென்ரல் அண்ட் எஸ்டி உமன். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு யார் இருக்காங்க அப்படின்னா எஸ்டி ஜென்ரல் பிஎஸ்டியும் அதுக்கப்புறம் உமன் பிஎஸ்டியும் பார்க்கலாம். ஸோ 32, 16. ஸோ 32 அப்படின்றது வந்து ஜென்ரல் பிஎஸ்டிஎம்பா. எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் வந்து நமக்கு 32. ஸோ நேற்று எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 36 இருந்துச்சு. இன்றைக்கி 32 அப்படின்னா வெறும் 4 பேர் தான் எடுத்திருக்காங்க. ஸோ இன்றைக்கி 4 பேர்னு பார்த்தீங்கன்னா நேற்று 2 பேர் தான் எடுத்திருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து ரொம்ப சேஞ்சஸ் இல்லை. 2 பேர் 4 பேர் அப்படி தான் எடுத்திருக்காங்க. ஸோ வந்து டே 5 மட்டும் தான் நமக்கு நிறைய பேர் எடுத்திருக்காங்க. இது நியர்லி வந்து நமக்கு எவ்வளோ எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா டே 5 மட்டும் நமக்கு வந்து 11 மெம்பர்ஸ் வந்து டே 5 மட்டும் ஃபில்அப் ஆகிருந்திருக்கு. 32 டே 5 வந்து 17 மெம்பர்ஸ் வந்து ஃபில்அப் பண்ணியிருக்காங்க. ஸோ டே 5 மட்டும் தான் நிறைய நாள் ஃபில் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் கம்மியாக தான் ஃபில் ஆகுது. ஸோ இதே வந்து நமக்கு உமன் பார்த்தோம் அப்படின்னா பிஎஸ்டியும் 16 பேர். ஸோ வந்து ஒரே ஒருத்தர் தான் ஃபில்அப் ஆகிருக்காங்க. நேற்று 17, இன்றைக்கி 16 ஒன்று தான் வந்து ஃபில்அப் ஆகிருக்கு. இது வந்து நமக்கு வந்து எஸ்சிஏ பிஎஸ்டி உமன் பிஎஸ்டிஎம். சரி, ஓகே. நமக்கு எஸ்சி முடிஞ்சிருச்சு. ஸோ எஸ்சி ஃபினிஷ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து எஸ்டி ஜென்ரல் பார்க்கலாம். எஸ்டி ஜென்ரலும் எஸ்டி உமனும் பார்க்கலாம் நம்ம. ஸோ
எஸ்டி ஜென்ரல்னு பார்த்தீங்க அப்படின்னா 128 வேகன்சிஸ் இருக்குது. இதே வந்து உமன்னு பார்த்தீங்க 2 இருக்குது. 128 வேகன்சிஸ் அப்படின்றது கிட்டத்தட்ட வந்து டே 6 டே 7 யாருமே எடுக்கல. இன்றைக்கும் யாருமே எடுக்கல. அதனால் 128 வேகன்சி அப்படியே நமக்கு இருக்குது. ஸோ வந்து உமன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த 2 வேகன்சிஸ் வந்து நியர்லி வந்து நமக்கு வந்து டே 1ல இருந்தே நமக்கு கேரி அவுட் ஆகிட்டே இருக்குப்பா. எஸ்டி உமன்னு பார்த்தோம் அப்படின்னா சேஞ்சஸே இல்லை. அந்த 2ன்ற வேகன்சிஸ் வந்து கேரி அவுட் ஆகிட்டே இருக்குது. சேஞ்சஸே இல்லை. அது மாதிரி இந்த 6 அப்படின்றது என்ன அப்படின்னா எஸ்டி ஜென்ரல் பிஎஸ்டிஎம். ஸோ அந்த 6மே வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து நமக்கு டே 1ல இருந்தே கேரிட் ஆகிட்டே தான் இருக்குது. இன்னும் யாருமே எடுக்கல. பக்கத்துலேயே 3 இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து என்ன அப்படின்னா எஸ்டி உமன் பிஎஸ்டிஎம். ஸோ அந்த 3யுமே வந்து ஃபஸ்ட் டே கவுன்சிலிங்லேருந்து இன்ன வரைக்கும் அப்படியே தான் இருக்குது. யாருமே எடுக்கலை. ஸோ வந்து பாருங்கள், இந்த 2, 6, 3லாம் சேஞ்சஸே இல்லை. 128மே வந்து எப்போ நமக்கு வந்து ஆச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 டேஸில் வந்து 4th டேல தான் வந்து ஒருத்தவங்க எடுத்திருக்காங்க. ஸோ வந்து 4th டே முடிஞ்சு, ஆமாம் 4th டே கூட இல்லை, 5th டேல ஒருத்தர் எடுத்திருக்காங்க, 6th டேல ஒருத்தர் எடுத்திருக்காங்க. ஸோ அது வரைக்குமே நமக்கு வந்து 130ஆவே தான் இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து 2 வேகன்சிஸ் தான் போயிருக்கு. ஸோ எஸ்சிஏ அப்படின்னா உங்களுக்கு நிறைய வேகன்சிஸ் இருக்குப்பா, கொஞ்சம் நீங்கள் பாருங்கள் இன்னுமே. ஸோ எஸ்சிஏ ஃபினிஷ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா எம்பிசி பார்க்கலாம். ஸோ எம்பிசி ஜென்ரல் உமன். ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் நீங்கள் பேப்பர் எடுத்து ஏதாவது எழுதி வச்சுக்கோங்க கேல்குலேஷன் மாதிரி. இல்லை அப்படின்னா நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அதில் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க எவ்வளோ வந்து போகுது அப்படின்ற ஒரு அனாலிசிஸில் நமக்கு பார்த்துக்கலாம் நீங்கள். ஸோ வந்து எம்பிசி ஜென்ரல் வந்து 62 பேர் வந்து இருக்காங்க அப்படின்னு சொன்னோம். நேற்று அவைலபிள் வந்து 117 இருந்துச்சு. இன்றைக்கி 62 தான் இருக்குன்னா மேக்ஸிமம் வந்து 53 பேர் நினைக்கிறேன் நான். நியர்லி வந்து 55. ஸோ ஆமாம், 7ல் 2 பொசிஷன்ஸ் 5. ஸோ வந்து நியர்லி வந்து 55 மெம்பர்ஸ் வந்து நமக்கு இன்றைக்கி 1 டே மட்டுமே எம்பிசியில் ஃபில்அப் ஆயிருக்காங்கப்பா. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் எம்பிசியில் கூட தான், ஏன்னா டே 7ல் 33 தான் எடுத்திருந்தாங்க. ஸோ இன்றைக்கி 55 எடுத்திருக்காங்க. இது வந்து டே 7ல். இதே டே 6ன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ எடுத்திருந்தாங்க அப்படின்னா 44 வேகன்சிஸ் போயிருக்கு. ஸோ அப்ராக்சிமேட்டாக நமக்கு 40+ வேகன்சிஸ் வந்து போகுது எம்பிசி. ஸோ எம்பிசி ஜென்ரலில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வேகன்சிஸ் வந்து நான் நேற்றே சொன்னேன், எம்பிசி வந்து கொஞ்சம் அதிகமாக ஃபில் ஆகிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு நான் நேற்று சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி எனக்கு அதான் ஃபீல் ஆகுது. ஸோ 160, 62, 28 அப்படின்றது எம்பிசி ஃபீமேல் 28 இருக்கா. ஸோ நேற்று எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 46 இருந்துச்சு. இப்போ 28 தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 6னா 8. ஸோ 18 மெம்பர்ஸ் வந்து இன்றைக்கி எடுத்திருக்காங்க. ஸோ இன்றைக்கி மட்டும் 8 மெம்பர்ஸ் எடுத்திருக்காங்க. நேற்று 12 மெம்பர்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இது அப்ராக்சிமேட்டாக வந்து கொஞ்சம் தான் இருக்குது நமக்கு. ஸோ இது வந்து எம்பிசி ஜென்ரலில் உமன். இதே பிஎஸ்டிஎம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிஎஸ்டிஎம் ஐ திங்க் 18 and 8 இருக்கும். 15 and 8 எம்பிசி பிஎஸ்டிஎம். ஓ, இங்கே இருக்குது 17/7. ஓயா. ஸோ வந்து இதே வந்து எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்னு பார்த்தீங்கன்னா 17 வேகன்சிஸ் மட்டும்தான் நமக்கு இருக்குது இன்னுமே. ஸோ நீங்கள் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வந்து நமக்கு எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 26 வேகன்சிஸ் இருந்துச்சு. இன்றைக்கி 9 பேர் எடுத்திருக்காங்க நமக்கு ஜென்ரல் பிஎஸ்டிஎம் எம்பிசியில். இதே எம்பிசி உமன் பிஎஸ்டிஎம்னு பார்த்தோம் அப்படின்னா 7 வேகன்சிஸ் இருக்குது. நேற்று எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 9 மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ 2 பேர் எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ 7 அவைலபிளாக இருக்குது. எம்பிசிக்கு நம்ம முடிச்சிட்டோம்ப்பா. ஸோ பாருங்கள், எம்பிசி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பிசி ஜென்ரல் அண்ட் பிசி உமன் இருக்குது. ஸோ பாருங்கள், பிசி ஜென்ரல்னு 91 இருக்குதா. இப்போது வந்து 91 இருக்குப்பா. நேற்று எவ்வளோ பேர் இருந்தாங்க அப்படின்னா அவைலபிலிட்டி 148 இருந்துச்சு. ஸோ 91ன்னு பார்த்தோம் அப்படின்னா 7. ஸோ 57 பேர் எடுத்திருக்காங்க ஒரு நாளில். இன்றைக்கி பிசி ஜென்ரலில் மட்டும் 57 பேர் எடுத்திருக்காங்க. ஸோ இதே வந்து உமன்னு பார்த்தோம் அப்படின்னா 36 அவைலபிள் இருக்குது. நேற்று எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 60 இருந்துச்சு. ஸோ 60ல் 36 போச்சு அப்படின்னா 24 வேகன்சிஸ் இன்றைக்கி ஃபில்அப் ஆகிருக்குப்பா. பிசி ஜென்ரலில் வந்து 57 வேகன்சிஸும், பிசி உமன் ஜென்ரல் பிசியில் வந்து உமனுக்கு வந்து 24 வேகன்சிஸும் ஃபில்அப் ஆகிருக்கு. ஸோ பிசியில் இதில் வந்து நெக்ஸ்ட் வந்து பிசி பிஎஸ்டிஎம் அப்புறம் உமன் பிஎஸ்டிஎம் பார்க்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம், பிசி உமன் பிஎஸ்டிஎம் பார்க்கலாம். ஸோ பாருங்கள், ஜென்ரல் பிஎஸ்டி வந்து 29 வேகன்சிஸ் இருக்குது நமக்கு. ஸோ 29ன்னு பார்த்தோம் அப்படின்னா அது பிசி பிஎஸ்டிஎம் 29 இருக்குது. நமக்கு வந்து என்ன இருந்துச்சு அப்படின்னா, நேற்று வந்து நமக்கு 38 வேகன்சிஸ் இருந்துச்சு. ஸோ நேற்று வந்து 38 இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து நியர்லி 9 எடுத்தனால தான் 29 இருக்குது. ஸோ இன்றைக்கி நமக்கு 9 பேர் போயிருக்காங்க. நேற்று 12 பேர் போனாங்க, அதுக்கு மேலே 15 பேர் போயிருக்காங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணி இன்றைக்கி வந்து கொஞ்சம் கம்மியாக போயிருக்காங்க நமக்கு பிசி பிஎஸ்டிஎம்மில். பிசி இதே பிசி உமன் பிஎஸ்டிஎம்னா 11 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. நேற்று 13 இருந்துச்சு. ஸோ 2 பேர் தான் போயிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நமக்கு 11 இருக்குது. ஸோ பிசி நம்ம முடிச்சிட்டோம்ப்பா. நெக்ஸ்ட் வந்து அடுத்து ஜென்ரல் டர்ன் பார்க்கலாம். ஸோ ஜென்ரல் டேர்ன்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவைலபிலிட்டி 71 இருக்குது. ஜென்ரல் ஜென்ரலில் நேற்று எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 122 இருந்துச்சு. நியர்லி இன்றைக்கி 71 தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நியர்லி 51 வேஸ் இல்லையே. ஆக்சுவலாக வந்து அவைலபிள் 71. ஸோ நேற்று வந்து 122 இருக்கா. 5 டைம்ஸ் 51 வேகன்சிஸ் தான் அவைலபிள். 51 தான் நமக்கு வந்து ஃபில் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி நமக்கு 51 பேர் வந்து ஃபில்லப் ஆகிருக்காங்க ஜென்ரலில். நேற்று எவ்வளோ பேர்னா 64 பேர் ஃபில் ஆனாங்க. அப்போ அதுக்கு முதல் தடவை வந்து 51 நாள் ஃபில் ஆகிட்டாங்க. ஸோ எப்படி பார்த்தா நம்ம 50+ தான் வந்து நமக்கு ஃபில் ஆகுறாங்க. ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நமக்கு வந்து இங்கே என்ன இருக்குது அப்படின்னா 25 வேகன்சிஸ் இருக்குது. அந்த 25 வேகன்சிஸ் என்ன அப்படின்னா ஜென்ரல் உமனுக்கானது. ஸோ நேற்று எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 36 இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி 25 இருக்குது அப்படின்னா 9 பேர் மட்டும் எடுத்திருக்காங்க. அந்த 25 இருக்குது, அப்புறம் 9 பேர் மட்டும் எடுத்திருக்காங்க நமக்கு. சாரி, 11 பேர் எடுத்திருக்காங்க. ஆமாம், 11 பேர் எடுத்திருக்காங்கப்பா. ஏன்னா 36ல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நமக்கு வந்து என்ன அப்படின்னா வந்து ஜென்ரல் டர்ன் உமனுக்கும் ஜென்ரல் டர்னில் இப்போ பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து அதிலே பிஎஸ்டிஎம் பார்க்கலாம். கன்ஃபியூஷனாக இருக்கலாம், நான் ஒன்ஸ் அகெயின் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு ஜிடி ஜென்ரலில் வந்து நமக்கு அவைலபிலிட்டி ஏன்னா 21 வேகன்சிஸ் இருக்குது. இன்றைக்கி 51 பேர் போயிருக்காங்க. நேற்று கம்பேர் பண்ணாதனால 71 வேகன்சிஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு ஜிடி உமன்னு பார்த்தோம் அப்படின்னா 25 வேகன்சிஸ் இருக்குது. நேற்று 36 இருந்துச்சு. ஸோ 11 பேர் இன்றைக்கி எடுத்திருக்காங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் இங்கே யார் இருக்காங்க? நெக்ஸ்ட்டு வந்து ஜிடி ஜென்ரல் டர்ன் பிஎஸ்டிஎம் இருக்குது. ஜென்ரல் உமன் பிஎஸ்டிஎம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் அப்படின்னா 21 பேர் இருக்காங்க. நேற்று எவ்வளோ இருந்தாங்க அப்படின்னா 34 பேர் இருந்தாங்க. ஸோ நமக்கு எவ்வளோ பேர் வந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 13 பேர் எடுத்திருக்காங்க நமக்கு இன்றைக்கி மட்டும் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில். ஸோ அதுக்கப்புறம் வந்து உமன் பிஎஸ்டிஎம் ஜென்ரல் டர்னில் உமன் பிஎஸ்டிஎம்னு பார்த்தீங்கன்னா நேற்று 12 இருந்துச்சு. இன்றைக்கி 9னா 3 பேர் தான் எடுத்திருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து யார் இருக்கான்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து எஸ்சிஏ ஜென்ரலும் எஸ்சிஏ உமனும் இருக்காங்க. அது மாதிரி எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம் இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு வந்து எஸ்சிஏ ஜென்ரல்னு பார்த்தோம் அப்படின்னா நேற்று எவ்வளோ வேகன்சிஸ் இருந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். எஸ்சிஏ ஜென்ரல் நேற்று 40 வேகன்சிஸ் இருந்துச்சுப்பா. இன்றைக்கி 38 இருக்குது அப்படின்னா 2 பேர் தான் ஃபில் ஆகிருக்காங்க எஸ்சிஏல. ஸோ 2 பேர் தான் ஃபில் ஆகியிருக்காங்க நமக்கு தெரிஞ்சு. ஸோ இது வந்து எஸ்சிஏ ஜென்ரல். நெக்ஸ்ட்டு வந்து எஸ்சிஏ உமன் வந்து 17 இருக்குது அப்படின்னா நேற்று 18 இருந்துச்சு. இன்றைக்கி 17னா ஒருத்தர் மட்டும் எடுத்திருக்காங்க. ஸோ அவ்வளோதான், ரெண்டுலேயுமே ஒவ்வொருத்தர் தான் எடுத்திருக்காங்க சேஞ்சஸ். நமக்கு அதில் 2 இதில் 1 அப்படி எடுத்திருக்காங்க. ஸோ இதை 16ன்னு பார்த்தோம் அப்படின்னா அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 16 வந்து என்ன அப்படின்னா வந்து எஸ்சிஏ வந்து பிஎஸ்டிஎம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிஎஸ்டிஎம் பிஎஸ்டிஎம் வந்து நேற்று 17 பேர் இருந்துச்சு. இன்றைக்கி 16 இருக்காங்க அப்படின்னா ஒரே ஒருத்தர் மட்டும் தான் எடுத்திருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மேக்ஸிமம் பெருசாக சேஞ்சஸ் இல்லை.
ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம் இருக்காங்க, அவங்கள பார்க்கலாம். அதுக்கப்புறம் பிசிஎம் ஜென்ரல், பிசிஎம் உமன் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கப்புறம் பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம், பிசிஎம் உமன் பிஎஸ்டிஎம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் 15 அப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நேற்றும் அதே எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம் 15 தான் இருந்துச்சு, இன்றைக்கும் 15 தான் இருந்துச்சு. நோ சேஞ்சஸ். ஸோ இது வரைக்கும் சேஞ்சஸ் கிடையாது. இந்த 81ன்னு பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வந்து நமக்கு 83 இருந்துச்சு, இன்றைக்கி 81, 2 பேர் தான் எடுத்திருக்காங்க. மேக்ஸிமம் பிசிஎம்மில் வந்து டெய்லியுமே வந்து வேக்கன்சி பிசிஎம்லன்னு பார்த்தீங்க அப்படின்னா 3, 2 அந்த மாதிரி தான் ஃபில் ஆகிட்டு வருது. நெக்ஸ்ட்டு வந்து அது இந்த 36ன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து உமனுக்கானது. ஸோ அந்த உமன் பார்த்தோம் அப்படின்னா பிசிஎம் உமனு அது வந்து நமக்கு 36 தான். 39ல 36 ஆச்சு. நேற்று 36 தான், இன்றைக்கி 36 தான். சேஞ்சஸ் எதுவும் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து இந்த 9 ஓகே 21/7 21 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசிஎம் ஜென்ரலில் பிஎஸ்டிஎம், பிசிஎம்மில் ஜென்ரலில் பிஎஸ்டிஎம். ஸோ அந்த 21 அப்படியே தான் இருக்குது நமக்கு இன்றைக்கு. சாரிப்பா, நேற்று 22 இருந்திருக்கு. ஓகே சாரி 22 இருந்துச்சு நேற்று, இன்றைக்கி ஒருத்தர் எடுத்திருக்காங்க. ஸோ 21 சேஞ்ச் ஆகிருக்கு. அந்த 7 அப்படின்றது பார்த்திங்கன்னா வந்து நமக்கு அதே தான், சேஞ்சஸ் எதுவும் கிடையாது. அது என்ன அப்படின்னா உமன் வித் பிஎஸ்டிஎம். ஸோ நமக்கு எந்த சேஞ்சஸுமே இல்லை. நேற்று வந்து எவ்வளோ நமக்கு அவைலபிள் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2104 அவைலபிள் இருந்துச்சு. இன்றைக்கி எவ்வளவு ஃபில் ஆகிருக்குன்னா 7792 போது ஸோ 2 மெம்பர்ஸு. ஸோ 10 1 ஸோ 3. ஸோ பாருங்கள் 312 தான் நமக்கு இன்றைக்கி ஃபில் ஆகிருக்கு. ஸோ நம்ம 312 வந்து 400 மைனஸ் பண்ணால் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ 88. ஸோ நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் 88 ஆப்சன்டீஸ்னு சொல்லுவேன். இன்றைக்கி ஆப்சன்டீஸ் வந்து 88 ஸோ இது வந்து நமக்கு ஜென்ரலாக. இப்போ நம்ம கொஷின்ஸ் வந்து சில பேர் கேட்டிருந்தீங்க, அதை பற்றி சொல்கிறோம். மேக்ஸிமம் வந்து இதை கொஞ்சம் நான் ஃபுல்லாக பாருங்க, அப்போ தான் புரியும். கேல்குலேஷன் வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் அதே மாதிரி நீங்கள் பிசிக்கு வந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்னு நீங்கள் நிஷா சிஸ்டர் ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க. ஸோ அது வந்து நான் நேற்று தான் பிசி எம்பிசிக்கு அவைலபிலிட்டி வச்சு நான் கொடுத்தேன். இன்றைக்கி எவ்வளோ ஃபில் ஆகிருக்குன்றது அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன ரேங்க் வரைக்கும் கிடைக்கும் அப்படின்ற ஒரு இதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். பட் என்ன சொல்கிறேன், ஆக்சுவலாக பிசியில் வந்து 1700 வரைக்கும் கண்டிப்பாக கிடைக்கலாம். நான் வந்து 1500 சொன்னேன், அப்புறம் 1800 சொன்னேன், அப்புறம் இப்போ வந்து 1700 கண்டிப்பாக கிடைக்கும் சேஃப் அப்படின்றது. மேக்ஸிமம் எவ்வளோ போகும் அப்படின்னா கம்யூனல் ரேங்க் பிசிக்கு வந்து 2000 வரைக்கும் போகலாம் எனக்கு தெரிஞ்சு. இதுவே அதிகம் தான். அப்போ இதுக்கு மேலே அதிகமாக இருக்குமா கிடைக்குமா அப்படின்னா மேக்ஸிமம் கஷ்டம் தான். ஆனால் அப்படி கிடச்சிச்சு அப்படின்னா ஒரு 20 ரேங்க் வேணால் ப்ளஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே கிடைக்குமா அப்படின்னா ரொம்ப டவுட்டு தான். 20 to 30 ரேங்க்குள்ளே. ஸோ இது வந்து பிசிக்கு. எம்பிசி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 1350 சொல்லியிருப்பேன், கன்ஃபார்ம் சொல்லியிருப்பேன். இப்போ மேக்ஸிமம் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா 1400. ஸோ அந்த 450 to 500. ஸோ இதுதான் மேக்ஸிமம். இதுக்கப்புறம் கிடைக்குதா அப்படின்னா மேக்ஸிமம் கஷ்டம், டவுட்டு தான். அப்படி கிடைச்சாலுமே ஒரு 20 to 30 ரேங்க்ஸ்குள்ளே டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். பட் மேக்ஸிமம் வந்து இதுவே அதிகம் தான், 1500. அதுக்கு வந்து 2000 கம்யூனல் ரேங்க் வரைக்கும். ஏன்னா ஆப்சன்டீஸ் நிறையா இருக்கிறதுனால மேபி எக்ஸஸ் ஆகலாம். ஏன் அப்படின்னா இது வரைக்கும் ரொம்ப ஆப்சன்டீஸ் அதிகம். ஏன்னா நேற்று வந்து 83 பேர், இன்றைக்கி 88. ஸோ அந்த மாதிரி வந்து டெய்லி வந்து வேக்கன்சிஸ் வந்து நமக்கு ஆப்சன்டீஸ் வந்து நிறைய போயிட்டு இருக்கனால வேக்கன்சிஸும் நமக்கு வந்து அன்ஃபில்டாக இருக்கும். அதான் ரீசன். அதே மாதிரி எஸ்சி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து ஆல்ரெடி சொன்னது தான்ப்பா, 1000 வரைக்கும் மேக்ஸிமம் போகலாம் கம்யூனல் ரேங்க். ஸோ இதே வந்து பிசிஎம் அப்படின்னா நான் வந்து 200 மேக்ஸிமம் சொல்லியிருக்கேன் நான். ஸோ ஆனால் பட் இன்ன வரைக்கும் வந்து அவ்வளோக்கா ஃபில் ஆகாதனால மேக்ஸிமம் வந்து 200 to 215 இல்லை 220. ஸோ அந்த மாதிரி மேபி இருக்கலாம். ஸோ வந்து 200 வந்து சேஃப் ஆனால். நெக்ஸ்ட்டு வந்து எஸ்சிஏ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து 140 to 150க்குள்ளே நீங்கள் ரேங்க் கம்யூனல் ரேங்க் இருந்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வந்து நான் சொல்லியிருப்பேன் 100 அந்த மாதிரி சொல்லியிருப்பேன். மேக்ஸிமம் வந்து ஆனால் 140 to 150க்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நிறைய கிடைக்கும். அதுக்கு மேலே இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்க்கணும்ப்பா.
பட் எஸ்சிஏக்கு வந்து 140 வேகன்சி 140 இருக்குது அப்படின்றதுனால நான் 150 வந்து கம்மியாக தான் சொல்லியிருக்கேன். பட் அது வந்து எக்ஸஸாக இருக்கலாம். ஒரு 200 வரைக்கும் கூட போகலாம். ஆனால் பட் எஸ்சிஏ அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு அவைலபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். 38 இருக்குது ஜென்ரலில். பிஎஸ்டி வேணால் 16 இருக்குது, 7. ஸோ இந்த மாதிரி வேகன்சிஸ் இன்னமே உங்களுக்கு வந்து இருக்குப்பா. 38, 16, 17, 15. ஆக்சுவலாக இன்னுமே நமக்கு வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 86 வேகன்சிஸ் இருக்குப்பா. எல்லாமே சேர்த்து வித் பிஎஸ்டிஎம், வித்தவுட் பிஎஸ்டிஎம் உமன் எல்லாம் சேர்த்து அவங்களுக்கு இருக்குது. ஸோ கொஞ்சம் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து எஸ்சிஏக்கு நான் மேக்ஸிமம் எல்லாம் சொல்லிட்டேன் அப்படின்னா. எஸ்டி வந்து நமக்கு வேகன்சிஸ் வந்து 42 தான் நமக்கு டிஸ்ட்ரிபியூஷன் படி கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் அதனால் நீங்கள் வந்து ஒரு 100 வரைக்கும் வச்சுக்கலாம். 100 இல்லாட்டி 100, 150 அதுவே அதிகம் தான் நினைக்கிறேன். பட் மேபி ஜென்ரலில் வந்து நிறைய பேர் போயிருந்தால் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் ஏன்னா இன்னும் எஸ்டிக்கு வந்து நமக்கு வேகன்சிஸ் இருக்குது நமக்கு. ஆக்சுவலாக வந்து எஸ்டி வந்து ஷார்ட் ஃபால் ஆட் பண்ணாமல் நான் 42 சொன்னேன். ஷார்ட் ஃபால் ஆட் பண்ணனால அதிகமாக இருக்குது. ஸோ நமக்கு வந்து 130, 139, 139 வேகன்சிஸ் இன்னுமே இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு 152, 160, 170 வரைக்கும் கம்யூனல் ரேங்க் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குப்பா. இது எஸ்சி. இது வந்து ஷார்ட் ஃபால் சேர்த்து சொல்கிறேன் நான். எஸ்எஃப் சேர்த்து சொல்கிறேன் நான். வேகன்சிஸ் எஸ்எஃப் இல்லாமல் உங்களுக்கு வந்து 42 வேகன்சிஸ் தான். ஸோ அது வந்து சேர்த்துருக்கோம். 102 வேகன்சி இருக்குது பார்த்தீங்களா ஷார்ட் ஃபால்லாம். ஸோ அதில் வந்து நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ எல்லாம் சேர்த்து தான் உங்களுக்கு வந்து இவ்வளோ அவைலபிள் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு கம்யூனல் ரேங்க் வந்து ஒரு 150 to 160க்குள்ளே கிடைக்கலாம். அது மேக்ஸிமம் தான். ஸோ இந்த மாதிரி கம்யூனல் ரேங்க் வச்சு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மேக்ஸிமம் வந்து எல்லாமே கேட்குறது வந்து இது கிடைக்குமா அது கிடைக்குமான்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நான் வந்து கரெக்டாக சொன்னதே வந்து பிசி வந்து எல்லாரும் வந்து 5 days 6 daysலேயே காலியாகும்னு சொல்லி நான் அட்லீஸ்ட் 9th day வரைக்குமாவது வரும்னு சொன்னேன். நாளைக்கு 9th day. ஸோ டிசைடிங் ஃபேக்டர் தெரிஞ்ச நாளைக்கு. பட் மேக்ஸிமம் 10th day வர வாய்ப்பு இருக்கலாம். அதாவது ஆப்சன்டீஸை வச்சு தான் சொல்ல முடியும். ஸோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு எப்படி நான் கவுன்சிலிங் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மேக்ஸிமம் நான் சொன்னது வந்து நமக்கு பிசி வந்து 9th day வரும், எம்பிசி வந்து 10th day வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஃபஸ்ட் பேட்ச் வருமா என்னன்றது கொஞ்சம் டவுட்டில் இருந்துச்சு. ஸோ நாளைக்கு அதை தெரிஞ்சிடும் நமக்கு என்னன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து ஒரு டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சாட்டர்டே வந்து கவுன்சிலிங் இருக்கான்னு கேட்குறீங்க. எனக்கு தெரிஞ்ச சாட்டர்டே கவுன்சிலிங் இல்லை. பட் Feb 1 வந்து கவுன்சிலிங் இருந்துச்சு. நீங்கள் யாராவது போகிறீங்க உங்கள் மெமோவில் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கைண்ட்லி ரிப்ளை பண்ணுங்க. அப்போ நானும் தெரிஞ்சுக்குவேன். ஆனால் சாட்டர்டே சண்டே கவுன்சிலிங் இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ரேங்க் பற்றி சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஒருத்தவங்க ஏஜ் லிமிட் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு என்ன அப்படின்னா மினிமம் வந்து 25 வந்து கம்ப்ளீட்டாக இருக்கணும்ப்பா. நீங்கள் ஓசியாக இருந்தீங்க அப்படின்னா ஏஜ் வந்து 37க்குள்ளே தான் இருக்கணும். பிசி எம்பிசியாக இருந்தீங்கன்னா 39 இருக்கலாம். இது வந்து பிடபிள்யூடியில் இருந்தீங்க அப்படின்னா 49 வரைக்கும் இருக்கலாம். டிடபிள்யூஆர் இருந்தால் 42 வரைக்கும் இருக்கலாம். எஸ்சி எஸ்டியில் இருந்தீங்கன்னா 42 வரைக்கும் இருக்கலாம். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடியில் இருந்தீங்கன்னா 52 வயசு வரைக்கும் இருக்கலாம். இதே எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 ஏஜ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து எக்ஸிக்யூட்டிவ் கிரேடு 4க்கு ஏஜ் குறைஞ்சது 25 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். மேக்ஸிமம் வந்து நீங்கள் வந்து பிசி எம்பிசி இருந்தீங்கன்னா 39க்குள்ளே இருக்கணும். எஸ்சி எஸ்டியாக தான் 42 இருக்கணும். எஸ்சிஏ அதில் சேர்த்துக்கணும் நம்ம. ஸோ இதுதான் க்ரைட்டீரியா. ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க ஏஜ் லிமிட் கேட்டிருந்தீங்க. எனக்கு பேர் தெரிலப்பா, சாரி. நெக்ஸ்ட்டு வந்து நிஷா சிஸ்டர் நீங்கள் வந்து கேட்டிருந்தது என்ன அப்படின்னா ரிமைனிங் டிபார்ட்மெண்ட் சொல்லுங்கன்னு சொன்னீங்க. நேற்று நான் பிடிஎஃப் அனுப்பிச்சிருந்தேன். நீங்கள் அதிலே கொஞ்சம் பார்த்துக்கோங்க பிசிக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் தான் என்சிசி பற்றி கேட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். நான் என்சிசி அண்ட் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் பற்றி கேட்டிருங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்சிசி நீங்கள் டிபார்ட்மெண்ட் நேச்சர்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸ்கூலுக்கு காலேஜுக்கு அதுக்கெலாம் போய் நீங்கள் ப்ராக்டிஸ் கொடுக்குற அந்த மாதிரி இருக்கலாம். அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட்லாம் கொடுப்பீங்க பார்த்தீங்களா, அந்த ஏபிசி சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி உனக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். அது வந்து அந்த மிலிட்ரிக்கு போலீஸ்க்கு போகிறதுக்குலாம் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த சர்டிஃபிகேட் கொடுக்குற நேச்சரில் அந்த மாதிரி தான் இருக்கும். மேக்ஸிமம் அது சென்ட்ரல் நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வேலை பார்த்தாலும் ஹெட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் இருக்கும் மாதிரி இருக்கும். ஸோ செக் பண்ணுறதுலாம் அவங்க தான் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ராணுவப்படை கப்பல் படை அப்படிலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்களாம் வர மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து கரெக்ட் டைம் போகிற மாதிரி இருக்கும், டிசிப்ளினாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து அவங்க பார்க்குறதுனால மேக்ஸிமம் இந்த இன்ஸ்பெக்ஷன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்துட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். அது மாதிரி ஹெட் ஆஃபீஸ் அப்படின்னா நமக்கு நியூ டெல்லி தான் இதுக்கு. ஸோ நீங்கள் வந்து ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து மாட்ரேட்டாக தான் இருக்கும். ஆனால் பட் நீங்கள் வந்து ஜேவா போனீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் கேம்ப்பு போடுவாங்க. உங்கள் டிஸ்ட்ரிக்ட்டில் தான் போடுவாங்கன்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது. அதர் டிஸ்ட்ரிக்ட்டில் தான் போடுவாங்க கேம்ப். அப்படியே போடும்போது அந்த கேம்ப் முடிகிற வரைக்கும் நீங்கள் அங்கே தங்குற மாதிரி தான் இருக்கும். மேபி 1 week ஆர் 4 days ஆர் 10 days அந்த மாதிரி கேம்ப் அந்த மாதிரி இருக்கும். ஸோ 1 yearல குறைஞ்சது வந்து ஒரு 3 to 4 ஆர் 2 to 3 அந்த மாதிரி கேம்ப் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பேசிஸில் உங்களுக்கு இருக்கும்.
ஸோ எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். ஹெட் ஆஃபீஸ் ஸோ அதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ப்ரமோஷன்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே வழக்கம் போல நீங்க வந்து ஜேஆ போயிட்டு அசிஸ்டன்ட்டா போவீங்க. 3 டூ 4 இயர்ஸ் ஆகும். குறைஞ்சது இல்ல 5 இயர்ஸ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் வழக்கம் போல 2 பேப்பர் இருக்கும். இப்ப ட்ரெய்னிங் வந்து பவானி சாகர்ல வச்சிருப்பாங்க. ஸோ அப்படிங்கும்போது அங்க ஒரு 6 பேப்பர் எழுதுற மாரி இருக்கும். ஸோ எல்லாமே எழுதுனா தான் நமக்கு ப்ரமோஷன் இருக்கு. அப்ப எப்பயுமே வந்து ஒரு ப்ரமோஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா, செகண்ட் ப்ரமோஷனுக்கு லேட்டா தான் ஆகும். குரூப் 2 அந்த கேடர் போகும்போது எல்லாத்துக்குமே நமக்கு லேட்டா தான் ஆகும். ஸோ 10 இயர்ஸ் ஆகலாம், 9 இயர்ஸ் ஆகலாம், 12 இயர்ஸ் ஆகலாம். எப்பயுமே நம்ம அடுத்த கேடர் போகும்போது அப்படிதான் இருக்கும். ஸோ அது வந்து சூப்பரண்ட். ஸோ அதுலேருந்து ஏடிக்கு போக அங்கிட்டு ஒரு 10 வருஷம், 12 வருஷம் ஆகும். ஏடிலேருந்து டிடி ஆகுறதுக்கு அந்த மாரி ஒரு இதா இருக்கும். ஸோ நீங்க சீக்கிரமா வேலைக்கு போனீங்க அப்படின்னா, நம்ம ப்ரமோஷன் அதாவது நம்ம ரிட்டயர்மென்ட் சர்வீஸ் முடியறதுக்குள்ளயே ப்ரமோஷன்ல போகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாரி ஹேண்ட்லூம்ல இன்ன வரைக்கும் யாருமே எடுக்கலப்பா. ஹேண்ட்லூம் டிபார்ட்மெண்ட் அப்படியே தான் இருக்கு. வேற என்ன டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க? அதுக்கப்புறம் வந்து சிந்து சிஸ்டர்ன்னு நெனைக்கிறேன். ஆமா. ஆக்சுவலா நீங்க கேட்டிருந்தீங்க சிஸ்டர், நான் வந்து நாளைக்கு கவுன்சிலிங் போறேன். 12த் அ குவாலிஃபிகேஷன்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சொல்றேன். நீங்க நோட் பண்ணிக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. ஸ்போர்ட்ஸ் டெவலப்மென்ட் இருக்கு. தமிழ்நாடு ஃபாரஸ்ட் பிளான்டேஷன் இருக்கு உங்களுக்கு. அப்புறம் அர்பன் ஹேபிடேட் டெவலப்மெண்ட் இருக்கு. அப்புறம் தமிழ்நாடு சுகர் கார்ப்பரேஷன் இருக்கு. அப்புறம் ஃபிஷரி டெவலப்மெண்ட் வந்து கோஸ்டல் ஏரியால மட்டும் தான் இருக்கும். ஸோ நீங்க அத பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஆதி திராவிடர் ஹவுசிங் போர்டு இருக்கு உங்களுக்கு. இது இல்லாம தமிழ்நாடு எலக்ட்ரிக்கல் லைசனிங் போர்டு இருக்கு. ஸோ இதுல வந்து உங்க கம்யூனல்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு நீங்க பார்த்துக்கோங்க. இல்ல வந்து உங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கா? இது வந்து எனக்கு தெரிஞ்சு எதுவுமே டிஸ்ட்ரிக்ட் இதுல வரும்னு நினைக்கிறேன். ஸ்டேட்ல தான் வரும். ஸோ இதனால நீங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச டிபார்ட்மெண்ட் இவ்வளோ தான். எனக்கு முடிஞ்ச அளவு நான் சர்ச் பண்ணி தான் பார்த்தேன் 12த் குவாலிஃபிகேஷன் வச்சு. ஸோ இது இல்லாம இன்னும் டிபார்ட்மெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஆனா ஃபர்ஸ்ட் இத செக் பண்ணுங்க நீங்க. நியர்லி 7 டிபார்ட்மெண்ட்ஸ் சொல்லியிருக்கேன் நானு. ஸோ 7ல வந்து அட்லீஸ்ட் ஏதாவது ஒண்ணாவது உங்களுக்கு செட் ஆகும்னு நெனைக்கிறேன். ஸோ கொஞ்சம் பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு கொஸ்டின் கேளுங்கப்பா. மேக்ஸிமம் இதுதான் ப்ரிடிக்ஷன். ஏன்னா வந்து இவ்வளவு தான் கம்யூனல் ரேங்க் அப்படின்றது இது வந்து மேக்ஸிமம் இதுதான். இதுக்கும் மேல எக்ஸஸ் ஆகாம இருக்காதுன்னு சொல்லலாம். மேபி ஆப்சென்டீஸ் இருந்துச்சு அப்படின்னா, நான் சொன்னதோட ஒரு +20, 30 ரேங்க்ஸ் வரைக்கும் போகும். அண்ட் அதே மாதிரி வந்து ஒரு ப்ரோ நெறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. தமிழரசன் ப்ரோன்னு நெனைக்கிறேன். தமிழரசன் ப்ரோ. ஆக்சுவலா வந்து நீங்க வந்து ம் எப்படி கேட்குறீங்க அப்படின்னா வந்து, நீங்க வந்து எஸ்சி கம்யூனல் தானே சொன்னீங்க. ஸோ எஸ்சில வந்து டெய்லி எவ்வளோ டிஃபரன்ஸ்ல போகுது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். அகைன் நீங்க கொஞ்சம் கேட்டுக்கோங்க. எஸ்சி ஜென்ரல் எல்லாவே மேக்ஸிமம் வந்து 19 போயிட்டு இருந்துச்சு. டே 4க்கும் டே 5க்கும் டிஃபரன்ஸ். அப்புறம் டே 5க்கும் டே 6க்கும் 21 அப்புறம் 27 இன்னைக்கு 29 போயிருக்கு. அப்படி பார்த்தாலும் நமக்கு இன்னும் 347 ஜென்ரலே இருக்கு. எஸ்சி ஜென்ரலே நமக்கு 347 வேகன்சிஸ் இருக்குப்பா. ஸோ அதனால நீங்க பயப்படாதீங்க ப்ரோ. இன்னும் வேகன்சிஸ் இருக்கு. இன்னும் 6 நாள் கழிச்சு தான் உங்களுக்கு கவுன்சிலிங் அப்படின்னா நீங்க டெய்லி பாருங்க எவ்வளோ ஃபில் ஆகுதுன்னு சொல்லிட்டு. அண்ட் தென் இன்னொன்னு என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து உங்களுக்கு ரேங்க் வந்து முன்னாடி வருது அப்படின்னா, கம்யூனல் ரேங்க்கும் முன்னாடி வரும். ஆனா அது எப்படின்னு கண்டுபிடிக்கிறது நமக்கு கஷ்டம் தான். மேக்ஸிமம் தான் வந்து 20 ப்ளஸ்ல தான் இன்னும் வந்து ஃபில் ஆயிட்டு இருக்கு. 30 ப்ளஸ் 35 ப்ளஸ் இன்னும் போகல. 21, 25, 27 அந்த மாரி தான் போயிட்டுருக்கு எஸ்சிக்கு. ஸோ மேக்ஸிமம் இன்னும் அந்த மாரி ஃபில் ஆச்சு அப்படின்னாலுமே வேகன்சிஸ் இன்னும் இருக்கு நமக்கு. ஸோ வந்து 340 இருக்குன்றனால நாளைக்கு தெரிஞ்சிரும். நாளைக்கு போகும்போது இதில தெரிஞ்சிரும். ஸோ இத வச்சு நம்ம பார்த்துக்கலாம். ஆனா வந்து இன்னுமே அத வந்து சொல்ல முடியாதுப்பா. ஏன்னா நீங்க வந்து கம்யூனல் ரேங்க் வந்து நான் இவ்வளோ இருக்கேன். ஸோ நான் முன்னாடி வந்திருக்கேன் அப்படின்னா கம்யூனல் ரேங்க்ல நான் முன்னாடி வந்திருப்பேன்னு சொல்றேன். கரெக்ட் தான். ஆனா பட் அது எவ்வளோ ரேங்க் முன்னாடி வந்திருப்போம் அப்படின்றது ப்ரிடிக்ஷன் கொஞ்சம் கஷ்டம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கொஞ்சம் லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கப்பா. அப்பதான் எனக்கு கொஞ்சம் அடுத்தடுத்து வீடியோஸ் போட பூஸ்டப்பா இருக்கும். அட்லீஸ்ட் கொஸ்டின் கேட்குறவங்களாவது லைக் போட்டுட்டு கொஸ்டின் கேளுங்கப்பா. ஏன்னா மேக்ஸிமம் வந்து நீங்க வீடியோன்னு பார்த்தோம் அப்படின்னா 10 பேர் லைக் போட்டிருந்தா கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 ப்ளஸ் கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ அட்லீஸ்ட் கொஸ்டின் கேட்குறவங்களாவது லைக் போட்டு கொஸ்டின் கேளுங்கப்பா. தேங்க் யூ.